கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு டிவிக்கு சார்பாக புதுச்சேரியில் ஏற்கனவே ரோட் ஷோ கேட்கப்பட்டது. பல்வேறு காரணத்துக்காக ரோட் ஷோ டினை ஆனதுனால ஃபர்தராக பொதுக்கூட்டமுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த பொதுக்கூட்டம் பார்த்தோம்னா இன்னைக்கு புதுச்சேரியில் வர பப்ளிக் இருந்தாலும் சரி, டிவிக்கோட நிர்வாகிகள் இருந்தாலும் சரி, பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அங்கே இருக்கிற போலீஸ் மற்றும் கட்சிக்காரர்களோட சப்போர்ட் மட்டும் இல்லாம அந்த பொதுக்கூட்டமுக்கு வந்த மக்கள் இருந்தாலும் சரி, நிர்வாகிகள் இருந்தாலும் சரி, அந்த மீட்டிங் நடந்த கிரவுண்ட் சரௌண்டிங்ல இருந்த வில்லேஜ் பீப்புள் இருந்தாலும் சரி, யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாம புதுச்சேரியில இருக்கிற உப்பளம் மைதானத்துல இன்னைக்கு காலையில நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோல புதுச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்துல வர மக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தியும், அங்க வர பொதுமக்களுக்கு பண்ண பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பத்தியும், கடைசியா டிவிக்கோட தலைவர் விஜய் அண்ணா பேசின பிளாஸ்ட் ஸ்பீச் பத்தியும் டீடைல்டா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யூனிக்கா அப்டேட்டடான வீடியோ ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னா கீழே இருக்கிற ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு காலையில டிவிக்கோட பொதுக்கூட்டம் இருக்கிறதுனால நேத்துல இருந்து புதுச்சேரி சரௌண்டிங்ல ஓவராலா ரொம்ப பயங்கரமான போலீஸ் செக்யூரிட்டி இருந்தது. இது எதனால கேட்டீங்கன்னா, ஏற்கனவே டிவிக்கு கட்சி சார்பாகவும் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு அலௌட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, புதுச்சேரி மக்களுக்கு தான் அலௌடுன்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் தாண்டி ரசிகர்கள் பக்கத்துல மாவட்டம்ல இருந்து வர வாய்ப்பிற்கு காரணமாக பல செக் போஸ்ட்ல நிறைய இடத்துல பார்த்தோம்னா அதிகமான போலீஸ் செக்யூரிட்டி இருந்தது. ஏற்கனவே டிவிகே மற்றும் காவல்துறை சார்பாக 5000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்டு அந்த டோக்கன்ல QR கோட் ஸ்கேன் பண்ணப்பட்டு அப்புறமா தான் உள்ள அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரெக்னென்ட் உமன்ஸ், ஓல்ட் ஏஜ் பீப்புள், பசங்களுக்கு காவல்துறை மற்றும் கட்சி சார்பாக அலௌட் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது. அங்க வர பப்ளிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. QR கோட் ஸ்கேன் பண்ணி உள்ள அலோவ் பண்ண மக்களுக்கு 10 கேபினா ஒரு கேபினுக்கு 500 பேர், 10 கேபினா டிவைட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் நான் பேசும்போது எல்லாரும் ஃபார்வர்டா முன்னாடி புஷ் பண்ணி எந்த பாதிப்பும் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பப்ளிக் மீட்டிங் நடக்கிற உப்பளம் கிரவுண்டுக்கு வெளியே ஆயிரக்கணக்கில் மிகப்பெரிய போலீஸ் டைட் செக்யூரிட்டியோட பெண்கள், இளைஞர்கள் நிறைய பேர் குவிஞ்சிருந்தாங்க. இதுல நிறைய பேர் QR கோட் ஸ்கேனர் இல்லாம கூட இருந்தாங்க. பாஸ் இல்லாதவங்களும் உள்ள போக ட்ரை பண்ண டைம்ல டைட் போலீஸ் செக்யூரிட்டி இருந்தனால அவங்களால கண்ட்ரோல் பண்ணி பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உள்ள கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அலோவ் பண்ணாங்க. 10 கேபினா டிவைட் பண்ணி பர் கேபினுக்கு 500 பேர் செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. டிவிக்கோட தலைவர் விஜய் நான் பார்த்தோம்னா யூஸ்வலா ரோட் ஷோல போன பஸ்ல வராம அவர் கார்ல இருந்து டிராவல் பண்ணி வந்தாரு. ஏற்கனவே அந்த பஸ் பார்த்தோம்னா அந்த நடக்கிற வென்யூ கிட்டே ஏற்கனவே வந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. கார்ல டிராவல் பண்ணி அதுக்கு பிறகு பஸ்ல சேஞ்ச் ஆகி வென்யூக்கு ப்ராப்பரா 10:30க்கு வந்தாரு. இதுல கவனிக்கப்படும் விஷயம் என்னன்னா, பொதுக்கூட்டத்துல வர பப்ளிக்கு சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி வர தலைவர்களுக்கு ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பட் இதுல பார்த்தோம்னா ஸ்டேஜும் அரேஞ்ச் பண்ணல, வர பப்ளிக் சேர்ஸும் அரேஞ்ச் பண்ணல. யூஸ்வலா ரோட் ஷோல போற பஸ்ல இருந்து விஜய் அண்ணா அதுலயே வந்து கலந்துட்டாரு. விஜய் அண்ணா ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னது என்னன்னா, ஒன்றிய அரசு அவங்களுக்கு தமிழ்நாடு வேற ஸ்டேட்டா இருக்கலாம், புதுச்சேரி வேற டெரிட்டரி இருக்கலாம், அவங்களுக்கு தான் தமிழ்நாடு ஒண்ணு புதுச்சேரி ஒண்ணுன்னு இருக்கலாம். பட் நம்மளுக்கு அப்படி இல்ல, நாம வந்து செப்பரேட்டா இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். புதுச்சேரியும் தமிழ்நாடும் செப்பரேட்டா இருக்கலாம், பட் எல்லாரும் என்னோட உயிர்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு இருந்தாலும் சரி, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, உலகத்துல எங்க இருந்தாலும் சரி எல்லாரும் என்னோட உயிர்கள், என்னோட உறவினர்கள் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு. அடுத்தது புதுச்சேரினால ஞாபகம் வருது மகாகவி பாரதியார் இருந்த இடம், பாரதிதாசன் பிறந்த இடம். ஆனா அரசியல் வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும்னு சொன்னாரு. 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சியை அமைச்சாங்க. பட் அதுக்கு பிஃபோராகவே புதுச்சேரியில 1974லயே ஆட்சி அமைஞ்சது. அதுக்காக தான் அப்போவே சொன்னாங்க, நம்மளுக்காக வந்தவர் எம்ஜிஆர், தமிழ்நாடுல மிஸ் பண்றாதீங்கன்னு ஏற்கனவே அலர்ட் கொடுத்தது புதுச்சேரி மக்கள் தான் சொன்னாரு. இப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால மறக்க முடியுமா? தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் மாதிரி புதுச்சேரியோட மக்கள் எனக்கு 30 வருஷமா தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. இந்த விஜய் தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் குரல் கொடுப்பாரு நினைக்காதீங்க, அப்படி பண்ணா அது தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் குரல் கொடுப்பார், புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து குரல் கொடுப்பாருன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு புதுச்சேரியில இருக்கிற கவர்மெண்ட் புதுச்சேரியோட சீஃப் மினிஸ்டருக்கு வேற கட்சியோட மீட்டிங் இருந்தாலும் சரி, கட்சியோட மீட்டிங் வர பப்ளிக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்த ரொம்ப அதிகமான போலீஸ்க்கு அவர் ரொம்ப தேங்க் பண்ணாரு. பிறகு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசினது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை, மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்லி பல முறை
சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு நிறைய வாட்டி அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் மார்ச் 27 அன்னைக்கு கூட தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சாங்க. இது பார்த்தோம்னா ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். செகண்ட் ஒன், புதுச்சேரி காரைக்கால்ல மூடப்பட்ட 5 மில்கள்னால வர புது கம்பெனிஸ்க்கு ஓபன் பண்றதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு சொன்னாரு. இதனால thousands ஆஃப் யங்ஸ்டர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட்காக எதுவுமே செய்யலன்னு சொன்னாரு. ஐடி கம்பெனி உருவாக்குறதுக்கு எண்ணமே இல்ல. அத பத்தி யார் பேசினாலும் அவங்க காதுல விழவே இல்ல. இங்க இருக்கிற ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவியை விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துல இன்னொரு நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு இலாக்காவை தரல. புதுச்சேரியில இருக்கிற முக்கியமான இடத்துல காரைக்கால், ஏனாம், அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களே சொல்றாங்கன்னு சொன்னாரு. முக்கியமா கவனிக்க வேண்டியது, புதுச்சேரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு ப்ராப்பரான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்ல, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல, இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணணும்னு சொன்னாரு. புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ன்றது நீண்ட நாள் கோரிக்கைன்னு சொன்னாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்டேட் இருந்தாலும் சரி, யூனியன் டெரிட்டரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடுக்கும் கொடுக்குறாங்க. புதுச்சேரிக்கு கொடுக்குற ஃபண்ட் பார்த்தோம் ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த ஃபண்ட் வச்சுட்டு இங்க கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்ஸ் அதுக்கே சரியா போகுது. மற்ற செலவுக்கு லோன் வாங்கப்படுறோம்னு சொன்னாரு. இந்த சிச்சுவேஷன்லாம் சால்வ் ஆகணும்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, பல வருஷமா புதுச்சேரி மக்கள் கேட்கறது மாநில அந்தஸ்து. புதுச்சேரிக்கு வர கம்மியான ஃபண்ட்னால புதுச்சேரிக்காக அதிகமான லோன் வாங்குற சிச்சுவேஷன் உருவாகுது. புதுச்சேரிக்கு ஏற்கனவே லோன்ஸ் கம்மி பண்றதுக்கு, அதோட எக்கனாமியை டெவலப் பண்றதுக்கு நல்ல ஸ்கீம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னாரு. புதுச்சேரிக்கு சவுத் இந்தியாவோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாறதுக்கு எல்லா வழியில இருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொன்னாரு. இந்தியாலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரு இடம்னா புதுச்சேரி தான். ரேஷன் ஷாப்ஸ் தான் ஒரு புவர் பீப்புளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பப்ளிக்கு கொடுக்குற ரைஸ், சுகர், ஆயில் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கப்படணும்னு சொன்னாரு. ஃபைனலா மீன் பிடிக்கிறதுக்கு காரைக்கால் இருந்து போற ஃபிஷர்மேன்ஸ்க்கு, அதாவது மீனவர்களுக்கு ஸ்ரீலங்காவோட கோஸ்ட் கார்டு அடிக்கடி அவங்களை கைது பண்ணி அவங்களோட போட்ஸை ஸ்நாச் பண்றாங்க. பிறகு அவங்க விடுவிக்கப்பட்டாலும் அவங்களோட போட்ஸ் திருப்பி அவங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொன்னாரு. இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காக எப்பவும் துணை நிப்பான். வரப்போற எலெக்ஷன்ல புதுச்சேரியில டிவி கூட பிளாக் பறக்கும்னு கூட சொன்னாரு. அதுக்கு பிறகு நான் சொன்ன இந்த கோரிக்கையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நிக்கிற இந்த கவர்மெண்ட் கூட நாமளும் ஈக்குவலா நிக்கிறோம்னு சொன்னாரு. எல்லா பொலிட்டீஷியன்ஸும் கரூர் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் பப்ளிக்க மீட் பண்றதுக்கு, அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி போய் மீட் பண்றாங்க. அதே மாதிரிதான் டிவிக்கோட தலைவர் விஜய் அண்ணா கூட ரோட் ஷோக்கு டினை ஆனனால பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு பப்ளிக் மீட் பண்ணிருக்கார். இந்த மீட்டிங்ல போடப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, அங்க பண்ண ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் சரி, வந்த 5000 மக்களுக்கு 10 கேபினா ஸ்பிளிட் பண்ணி விட்டது, இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நல்லபடியா இந்த சேஃபா நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் அடிஷனலா இன்னும் கூட்டத்தை கூட்டி இருக்கலாமா, இன்னும் அடிஷனலா பப்ளிக்கான ஃபெசிலிட்டிஸ் போட்டிருக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சா என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டோம். அடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.